தமிழர்கள் எவ்வளோ ஒரு சிறந்த ஆட்சியை செய்திருக்கிறார்கள், எவ்வளோ பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார்கள்னு ராஜராஜன் கல்வெட்டுகள் இருக்குது. ராஜராஜன் சோழன் காலத்திலே அதிகாரத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துருக்கான், பெண்களை சம உரிமையாக நடத்தியிருக்கார். ஆனால் இடையில் வந்த இடைஞர்கள், இடைத்தரகர்கள், கேடுகட்டவர்கள், இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த பண்டாரா நாய்க்கர் கும்பல்கள், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் பெண் உரிமையை காலி பண்ணி தேவதாசி முறையை கொண்டு வந்து பெண்களை கேவலமாக நடத்தியிருக்காங்க. தமிழர்கள் பாதிக்கு பாதி சம உரிமை, பெண்களும் ஆண்களும் சம உரிமையாக கொடுத்துருக்காங்க. பட்டத்தை இளவரசியாகவும் அதிகாரிச்சிகளாகவும் வந்துருக்காங்க. இப்போ அதிகாரிச்சின்னு பேரே இருக்குது. தமிழர்கள் பெண்களை மதிக்காதவங்க இல்லை, தமிழர்கள் பெண்களை நேசித்திருக்கான், மதிச்சிருக்கான். அதனால தான் அவன் சிவனில் பாதி கொடுத்துருக்கான், பெருமாளில் பாதி கொடுத்துருக்கான், பிரம்மாவில் பாதின்னு சொல்லி சிலையே வடிச்சிருக்கான். ஆனால் தமிழர் இல்லாதவர் இந்த நாட்டில் வந்ததனால் பெண்களுக்கு பல துன்பங்கள் தான் ஏற்பட்டு. மறுபடியும் தமிழர் ஆட்சி மலரணும், பெண்கள் இன்னும் சுதந்திரமாக வாழணும். வாழ்க தமிழ், வாழ்க பிரபாகரன், வாழ்க தமிழ்.